அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உளவார தொண்டர் திருநாவுக்கரசர் என்கின்ற தலைப்பில் மேடை நாடகம் இனிதே நடைபெற புனித மும்மூர்த்திகளின் ஆசிகளை வேண்டி ஆரத்தி மற்றும் இறை வழிபாட்டோடு தொடங்க உள்ளோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमः श्रेयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. असतो मा सत्कमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतङ्गमय. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्यां द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இந்த உலகில் அனைத்து ஜீவராசிகளிலும் இறைவனை காணுதல், அதிலும் முக்கியமாக அடியார்க்கு சேவை செய்து கோயில் திருப்பணிகளில் சேவை செய்து அந்த சிவபெருமானை நித்தமும் நினைத்து அனைத்து செயல்களையும் செய்து அவரது அருளை நாடி நின்ற மகான்கள் பலர். அதில் முக்கிய பங்கு வகித்தவர் உளவாரத் தொண்டின் மாண்பினையும் இறை பக்தியினையும் இந்த உலகிற்கு உணர்த்திய தவசீலர் சிவனடியார் திருநாவுக்கரசர் ஆவார். இவரது வாழ்க்கையில் இவர் அருளிய பாடல்கள் சைவ திருமுறைகளில் 4, 5, 6 என்று 3 திருமுறைகளாக 3066 பாடல்களாக தொகுக்கப்பட்டுள்ளது. இவரது இயற்பெயர் மருள் நீக்கியார். இவருக்கு மேலும் சில சிறப்பு பெயர்கள் உண்டு. சமண சமயத்தை தழுவிய போது கொண்ட பெயர் தர்மசேனன். தேவார பாடல்கள் பாடியதால் பெற்ற பெயர் திருநாவுக்கரசர். ஆளுடை பிள்ளை திருஞான சம்பந்தர் அன்போடு அழைத்தமையால் வந்த பெயர் அப்பர். சிவ ஆலயங்களை தூய்மை செய்தமையால் பெற்ற பட்ட பெயர் உளவாரத் தொண்டர். தாண்டகம் என்னும் விருத்த வகையை பாடியமையால் பெற்ற பெயர் தாண்டகவேந்தர். இவ்வாறு பல சிறப்பு பெயர்களை கொண்டவர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என உளவார பணியை தலையாய கடமையாக செய்தவர் உளவாரத் தொண்டர் திருநாவுக்கரசர். இவரது வாழ்க்கை வரலாற்றை நாடக வடிவில் கண்டுகளித்திட விவேகானந்தா கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் நண்பரே, உங்களை சந்தித்து பல நாட்களாகிவிட்டன. ஆமாம் நண்பா, காசி விஸ்வநாதரை தரிசிக்க காசிக்கு சென்றிருந்தேன். இன்று திருவாமூர் சிவபெருமானை தரிசித்து செல்லலாம் என்று வந்தேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், தரிசனத்திற்கு செல்வோம்.
அந்த அம்மையார் யார்? இந்த வயதான காலத்திலும் சிவன் கோயிலுக்கு திருப்பணி செய்து வருகிறார். இவர்கள் பெயர்தான் திலகவதியார். இவர் சிறு வயதிலிருந்தே பல சிவன் கோயில்களுக்கு திருப்பணி செய்து வருகிறார். இவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பமே அப்படித்தான். நமச்சிவாய நமச்சிவாய. அப்படியா? நல்லது. அவர்கள் குடும்பத்தில் மற்றவர்களை காணவில்லையே. வேறு சிவன் கோவிலில் திருப்பணி செய்து வருகிறாரா என்ன? இல்லை இல்லை, இவர்களின் குடும்பத்தை பற்றி கூறுகிறேன் கேள். இவர்களின் பெற்றோர் சிறந்த சிவ தொண்டர்கள். தந்தை புகழானார் பல சாஸ்திரங்களை கற்றவர். சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி உடையவர். தாயார் மாதினியார் கணவனைப் போலவே இவரும் கடவுள் பக்தி உடையவர். இருவரும் பல திருப்பணிகள் செய்தல், அன்னதானம் செய்தல், நந்தவன தோட்டத்தை உருவாக்குதல், குளங்களை தோண்டுதல் என பல நல்ல காரியங்களை செய்து வந்தனர். இவர்களின் மூத்த பிள்ளைதான் அம்மையார் திலகவதி. இவர்களின் இளைய மகன்தான் மருள்நீக்கியார். ஓ, அப்படியா? மேலும் சொல்லுங்கள். திலகவதியார் திருமண வயதை அடைந்தார். புகழானார் அவருக்கு திருமணம் செய்ய கருதினார். அப்பொழுது பல்லவ மன்னனின் படைத்தளபதி கலிப்பகையார் திலகவதியாரை தமக்கு மனம் பேசி வரும்படி பெரியவர்களை புகழானாரிடம் அனுப்பினார். கலிப்பகையார் பெரிய போர் வீரர், அரசன் பால் அன்பு கொண்டவர், பேரழகு பொருந்தியவர். இவர்களுக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை இல்லை, சற்று பொறுங்கள். அங்குதான் இவர்களின் வாழ்க்கையில் சிவபெருமான் சோதிக்கத் தொடங்கினார். மனம் பேசியதும் கலிப்பகையார் வடநாட்டிலிருந்து தமிழ் மண் மீது படையெடுத்து வந்த எதிரிகளை தடுக்க போர்க்களம் புகுந்தார். இங்கு புகழானார் வினைப்பயனாலே கொடிய வியாதியினால் விண்ணுலகம் அடைந்தார். அப்பொழுது மாதினியார் சுற்றத்தாருடன் மக்களையும் துகள்களாக கருதி தம் கணவரோடு உடன்கட்டை ஏறினார். பெற்றோர்களை இழந்த திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் துன்பக்கடலில் மூழ்கினர். போருக்கு சென்ற கலிப்பகையாரும் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தார். மகேஸ்வரா, இவர்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? இப்படி ஒரு பெரும் துயரம் வேறு எவருக்கும் வரக்கூடாது. அனைவரையும் காத்தருள்வாயாக எம்பெருமானே. அது மட்டுமல்ல, அவர்களின் தம்பி மருள்நீக்கியார் சமண சமயங்களின் நன்னெறியினை இந்த உலகம் உணர்வதற்கு சிவபெருமான் அருள் செய்யாமையினாலே கொல்லா நோன்பு கொண்ட சமண சமயமே சிறந்தது என்று கருதி அச்சமயத்தில் சேர்ந்து பெரிய குருமாராகவே ஆகிவிட்டார். இவர் பெயர்தான் தர்மசேனர் என்று அழைக்கப்படுகிறது. இவர்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறா? அப்பப்பா, சித்தத்தை சிவனுக்காக அர்ப்பணித்த திலகவதியார் ஒரு பக்கம், சமண சமயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட தம்பி மறுபக்கம். இது எங்கு சென்று முடியப் போகிறதோ? ஐயா வணக்கம். காலை வேளைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. மதிய உணவும் தயாராகிவிட்டது. வாருங்கள், உணவருந்த செல்வோம். வேலைகள் முடிந்ததா? நல்லது. சரி, நீங்கள் சென்று உணவருந்துங்கள். எனக்கு வயிறு சரியில்லை. நான் பிறகு உணவருந்த வருகிறேன். சரிங்க ஐயா, ஆகட்டும். இப்பொழுதெல்லாம் குரு முன்பு போல உணவருந்துவதே கிடையாது. ஆமாம், சில நாட்களாகவே அவருக்கு வயிற்று வலி இருப்பதாக சொன்னார். சரி, அவர் மருத்துவத்திற்கு ஏற்பாடு செய்யலாம். நீ வா, நாம் உணவருந்த செல்வோம். என்ன தர்மசேனர் ஐயா அவர்களே, என்ன ஆயிற்று? உடல்நிலை ஏதும் சரியில்லையா என்ன? எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி சில நாட்களாகவே என் உடலை வாட்டுகிறது. தாங்கள் கவலைப்படாதீர்கள். நம் வைத்தியரை அழைத்து வந்துள்ளோம். விரைவில் உங்கள் உடல் நலம் பெறும்.
ஐயா, இவருக்கு தீராத சூளை நோய் வந்துள்ளது. நம் மதத்தில் உள்ள அனைத்து சிறந்த மருத்துவத்தையும் நான் செய்தாயிற்று. ஆனால் இவர் இன்னும் குணமடையவில்லை. என்ன சொல்கிறீர்கள் வைத்தியரே? இனி ஏதுமில்லை ஐயா. சரி, வேறு என்ன செய்வது? இவரை நாம் கைவிட வேண்டியதுதான். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? சமண மதத்தின் பெரிய குருமார், வேறு மதங்களுடன் வாதம் செய்து நமது சமண மதத்தை வெற்றி பெற செய்தவர். அவரை நாம் கைவிடுவதா? எல்லாம் காலத்தின் கட்டளையாக கூட இருக்கலாம். பாருங்கள், செல்வோம். தம்பி, சற்று இங்கே வா. கூறுங்கள் ஐயா. என்னால் வயிற்று வலியை தாங்க முடியவில்லை. நீ திருவாமூர் சென்று என் அக்கா திலகவதியாரை காண விரும்புகிறேன். அவர்களை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் ஐயா. இப்பொழுதே திருவாமூர் புறப்படுகிறேன். அம்மா, அம்மா. யாரது? சற்று பொறுங்கள், வருகிறேன். யார் நீங்கள்? பார்ப்பதற்கு சமணரை போல் உள்ளீர்களே. அம்மா, நான் சமண மடப்பள்ளியில் சமையல் வேலை செய்பவன். என்னை உங்கள் தம்பி மருள்நீக்கியாதான் இங்கு அனுப்பி வைத்தார். என்ன சொல்கிறீர்கள்? என் தம்பி மருள்நீக்கியார் உங்களை அனுப்பி வைத்தாரா? ஆமாம் அம்மா. தீராத சூளை நோய் அவரை பெரிதும் வாட்டி வருகிறது. நாங்கள் பல மருத்துவம் பார்த்தும் எதுவும் பயனளிக்கவில்லை. நீங்கள் வந்து அவரை காத்தருளுமாறு அவர் உங்களை அழைத்து வரச் சொன்னார். என்ன, என் தம்பிக்கு சூளை நோய் ஏற்பட்டுள்ளதா? ஆமாம் தாயே, வாருங்கள் செல்வோம். இல்லையப்பா, சமணர்களிடத்திற்கு நான் ஒருபோதும் வரமாட்டேன். அவனிடம் சென்று உரைப்பாயாக. சரி அம்மா, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். திலகவதி, கலங்காதே. உன் தம்பி முற்பிறவியில் வாகிச முனிவராக இருந்து என்னை அடைய அருந்தவம் புரிந்தார். நந்தி தேவர் அளித்த சாபத்தினால் இந்த மானிடப் பிறவியில் பிறந்துள்ளார். சைவ மதத்தை நிலைநாட்டவும் பாமாலை பாடுவதற்காகவும் இந்த திருவிளையாடலை யாம் புரிந்தோம். அவனை சூளை நோயினால் என்னுடன் தடுத்தாட்கொள்வோம். திருச்சிற்றம்பலம். வந்துவிட்டாயா? எங்கே அக்கா இன்னும் வரவில்லை? ஐயா, மன்னிக்கவும். நான் சென்று தமைக்காரிடம் தகவலை தெரிவித்தேன். அதற்கு அவர்கள் மனம் வருத்தம் கொண்டார்கள். இருப்பினும் சமணர்களிடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்து விட்டார்கள். சரி, நீ சென்று வேலையை தொடங்கு. அக்காவுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் எனக்காகவே உயிர் வாழ்ந்தார்கள். ஒருவேளை சைவத்தை விடுத்து சமணத்திற்கு மாறியதால் இந்த சூளை நோய் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதோ? சரி, இனி என்ன நடந்தாலும் அக்காவிடம் சென்று விட வேண்டியதுதான். அக்கா, அக்கா, நான் மருள்நீக்கியார் வந்திருக்கிறேன். தம்பி, வந்து விட்டாயா? உனக்கு என்ன ஆயிற்று? நம் குலம் செய்த அருந்தவத்தால் அவதாரம் செய்த தமக்கையை
என் குடலுக்குள் புகுந்து என் உடலை வருத்தும் இக்கொடிய சூளை நோயிலிருந்து என்னை காத்தருள வேண்டும். உனக்கு இந்த சூளை நோயை எம்பெருமானே அருளியது. என்னை சரணடைந்து என்ன பயன்? அந்த எம்பெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்து செருக்களித்த தலம் திருக்கண்டியலூர். அரக்கன் அந்தகாசுரனை கொன்ற தலம் திருக்கோவலூர். தக்கனின் தலையை தடித்த தலம் திருப்பற்றியலூர். தலதாசுரனை வதைத்த தலம் திருவிற்குடி. கைமுகாசுரனை கொன்று தோலை உறுத்து போர்த்தி கொண்ட தலம் திருவள்ளூர். மன்மதனை எரித்த தலம் திருக்குறிகை. மார்க்கண்டேயனை காத்து நின்ற இடம் திருக்கடவூர். திரிபுரத்தை எரித்த இடம் திருவதிகை. இந்த வீரெட்டு தலங்களில் அருள்பாலிக்கும் அந்த சிவபெருமானை விட்டு சமணத்தில் சேர்ந்தாய். இருப்பினும் சிவபெருமான் அருள் என்னை விட உனக்கு அதிகமாக உள்ளது. என்னுடன் சிவன் கோயிலுக்கு வா. வா தம்பி, வந்து சிவபெருமானை 3 முறை வலம் வந்து அவர் பாதங்களை சரணடைவாயாக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பரமசிவனை பணிந்து பாடல் பாடி திருவாழ்வு பெற்றுக்கொள். கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். எப்பொழுதும் பிரியாது வணங்குவன். எப்பொழுதும் பற்றி கொண்டிருந்த இந்த சூளை நோய் அறவே நீங்கியது. ஐயனே, அடியனின் உயிரையும் அருளையும் பெற்று பேரானந்தம் கிடைத்தது. இனிய செந்தமிழில் திருப்பதிகம் பாடிய தொண்டனே, இனி இந்த உலகம் உன்னை வாக்குக்கு ஈசர், வாகீசர், நாவுக்கு அரசர், திருநாவுக்கரசர் என்ற நாமத்தால் 3 லோகங்களிலும் போற்றப்படுவாய். ஐயா, மடப்பள்ளியில் எங்கு பார்த்தாலும் எவரையும் காணவில்லையே. அனைவரும் எங்கே? உமக்கு விஷயம் தெரியாதா? அனைவரும் அரசவை சென்றுள்ளார்கள். இங்கு ஓர் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை ஐயா? கூறுங்கள். குரு தர்மசேனர் நம் சமண சமயத்தையே ஏமாற்றிவிட்டார். ஐயா, அவர் நம்மை ஏமாற்றினாரா? விளக்கமாக கூறுங்கள். இல்லை, இப்பொழுது உமக்கு புரியாது. வாயுனுடன் நாம் அரசவை செல்வோம். அங்கு உமக்கு அனைத்தும் விளங்கும். மன்னா,
தங்களை காண சமண குருமார்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அப்படியா? குருமார்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்க வேண்டும். உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வணக்கம் அண்ணா. வாருங்கள் குருமார்களே, வாருங்கள், வந்து அமருங்கள். குருமார்களே, முன்னறிவிப்பு ஏதுமின்றி வர காரணம் என்ன? உங்களுக்கு ஏதும் துன்பம் நேரிட்டதா? இல்லை வேறு ஏதும் பொருட்கள் தேவைப்படுகிறதா? கூறுங்கள். நமது சமயத்தின் சிறந்த சமணரான தர்மசேனர் சூளை நோய் பற்றி கொண்டு மிகவும் துன்பத்தில் உள்ளார் அல்லவா? ஆமாம், தர்மசேனர் ஐயா அவர்களுக்கு என்ன ஆயிற்று? ஒன்றுமாகவில்லை. வந்தது வயிற்று வலி அல்ல அரசரே. நம் சமணத்தை விட்டு விலகிச் செல்ல அவர் ஏற்படுத்திய வலி அது. என்ன சொல்கிறீர்கள்? தர்மசேனர் சமண மதத்தை விட்டு விலகி சென்றாரா? அது மட்டுமல்ல அரசே, தன் தமக்கையாரிடம் சென்று சைவத்தில் சரணடைந்து விட்டார். அங்கு சென்று திருநீறு பூசியதும் நம் சமண மந்திரங்கள் மருத்துவங்கள் சரி செய்யாத வயிற்று வலி சரியாகிவிட்டதாம். அதுவும் அல்லாது அவருக்கு திருநாவுக்கரசர் என்று அசரீதி பெயர் வேறு வைத்ததாம். அவர் நம் சமண சமயத்தை புறக்கணித்து விட்டார். அருந்தவ முனிவர்களே, அஞ்சாதீர்கள். அந்த தர்மசேனருக்கு தண்டனை கொடுக்க நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன். அமைச்சரே, உடனே அவைக்கு அந்த தர்மசேனரை அழைத்து வாருங்கள். அரசே, இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். தங்கள் உத்தரவை சிறமேற்கொண்டு புறப்படுகிறேன். தர்மசேனரே, மன்னன் மகேந்திரவர்மன் தங்களை உடனடியாக அழைத்து வருமாறு கட்டளையிட்டிருக்கிறார். நீர் அழைக்கும் தன்மையில் யாம் இல்லை. சிவனுக்கே மீளா ஆளாயினோம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். நரகத்தில் இடர்படும் கடலை இல்லோம். ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவின் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர்ச்சேவடியினையே குறுகினோமே. என்னால் அங்கு வர இயலாது. ஐயனே, தயவு செய்து எங்களுடன் எழுந்தருள வேண்டும். பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எமக்கு வரும் வினைகளுக்கு எம்பிரான் எம்மோடு துணை நிற்பார். வாருங்கள் செல்வோம். வணக்கம் அண்ணா. தர்மசேனரே, நீர் செய்த குற்றத்திற்கு விசாரணையே கிடையாது. உமக்கு தண்டனை தான். மன்னா, நான் என்ன செய்தேன்? நீர் செய்தது குற்றம் மட்டும் கிடையாது, சமண மதத்திற்கு இழைத்த துரோகச் செயலாகும். இதில் என்னுடைய செயல் ஒன்றும் இல்லை அரசே. நீலகண்டனின் விருப்பம் அதுவாக இருந்தால் நான் எப்படி மறுக்க முடியும்? நீர் செய்தது குற்றம். எங்களுக்கு தேவையில்லை விளக்கம். சமண மதத்தின் சக்தி மந்திரங்கள் சரி செய்யாத சூளை நோய் நீர் பூசிய சாம்பல் சரி செய்ததா என்ன? இது சாம்பல் அல்ல வேந்தனே. சர்வேசனின் சக்தி அனைத்தும் இதில் அடங்கி உள்ளது. அரசே, திருவெண்ணீற்றை அணிந்த இந்த தர்மசேனரை சுண்ணாம்பு கால்வாயில் தள்ள வேண்டும். வீரர்களே, இந்த தர்மசேனரை சுண்ணாம்பு கால்வாயில் தள்ளுங்கள். உத்தரவு அரசே. அவரை இழுத்து வாருங்கள். அவரை உள்ளே தள்ளுங்கள். ஒரு வழியாக அவரை ஒளித்து கட்டினோம். ஆமாம், இப்பொழுதுதான் மன நிம்மதி. சிவபெருமானே, எனக்கு நீயே துணை.
நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. இன்றுடன் அந்த தர்மசேனரை சுண்ணாம்பு கால்வாயில் அடைத்து 7 நாட்களாகிவிட்டது. ஆம், இந்த நேரம் அவர் எலும்பு கூட எரிந்து போயிருக்கும். கதவை திறங்கள், உள்ளே என்ன நடந்தது என்று பார்ப்போம். இது எப்படி சாத்தியம்? இவர் ஏதோ மாயத்தை பயன்படுத்தி உள்ளார். அந்த சிவபெருமானின் அருளால் இந்த சுண்ணாம்பு கால்வாயில் வெப்பம் எனக்கு வசந்த காலத்தில் தென்றலாக மாறியது. வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் மாசில் வீணை மாலை மதியமோ வீசு தென்றலும் இங்கு இளவேணிலும் ராஜாதிராஜர் ராஜகுல திலகர் திருவாமூர் நகராளும் மன்னர் மகேந்திர பல்லவன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வீரர்களே, இவரை சுண்ணாம்பு கால்வாயில் அடைத்தீர்களா இல்லையா? அரசே, தர்மசேனர் இரவாமல் இருப்பதற்கு நமது சமண நூல்களில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களை பயன்படுத்தி உயிர் தப்பியுள்ளார். இந்த தண்டனையிலிருந்து இவர் தப்பித்து விட்டாரா? இவரை வேறு என்னதான் செய்வது? அரசே, உங்கள் முன்னிலையில் இவருக்கு பால் சோற்றில் விஷத்தை கலந்து கொடுக்கச் சொல்லுங்கள். வீரர்களே, ஆகட்டும். விஷத்தையும் அன்னத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ இந்த உணவை உண்ணுங்கள். இதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். சிவபெருமானின் அடியார்களுக்கு அந்த ஆழகால விஷம் கூட அரிவகை அமுதாகும். என்ன இது? இவருக்கு விஷம் கொடுத்தும் ஒன்றுமாகவில்லையே. நீ பெரிய மாயாவி போலதான் தெரிகிறது. அரசே, அரசே, இது விஷமல்ல, அமிர்தம் போல் உள்ளது. நமக்கு அந்திம காலம் நெருங்கிவிட்டதாக எனக்கு தோன்றுகிறது. இனியும் இவரை விட்டு வைக்கவே கூடாது, அழித்தே ஆக வேண்டும். மன்னா, அவரை மதயானை கொண்டு அழித்து விடுவோம். அவரால் தப்பிக்க இயலாது. வீரர்களே, இன்று இவரை அழித்தே ஆக வேண்டும். நம் யானைப்படையில் மதங்கொண்ட யானையை அழைத்து வாருங்கள். தங்கள் சித்தத்தை சீக்கிரம் நிறைவேற்றுகிறோம். அவரை யானைக்கு எதிரே உள்ள மரத்தில் கயிறு கொண்டு கட்டிவை. யானை வந்து கொண்டிருக்கிறது.
சுண்ணவன் சந்தனச் சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரணேரும் அகலம் வளாய அறவும் அண்ணல் அரண்முரணேரும் அகலம் வளாய அறவும் திண்ணல் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமனாம் திண்ணல் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமனாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவர் 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 யாதொன்றுமில்லை. இவரை இனிமேல் என்னதான் செய்வது? தர்மசேனரை கல்லில் கட்டி கடலில் போட வேண்டும். இந்த முறை இவர் விண்ணுலகம் அடைந்தே தீருவார். வீரர்களே, அவரை கல்லில் கட்டி கடலில் போடுங்கள். உத்தரவு அரசே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை தேர்ந்தடி பொருந்த கை தொழ சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை தேர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினுக்கார். திருநாவுக்கரசர் பாமாலை பாடியதும் ஐந்தெழுத்தை ஓதியதும் அவரது உடலை பிணித்திருந்த கயிறு அறுபட்டு கல்லும் தெப்பமாக மாறி கடல் மீது மிதந்து கொண்டே திருப்புலியூர் என்ற ஊரில் கரையேறுகிறார். அங்குள்ள மக்கள் அவரை வரவேற்று நல்ல உபசரணை அளிக்கின்றனர். பின் திருநாவுக்கரசர் திருவாமூரை அடைகிறார். அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டதல்லவா? இன்று திருநாவுக்கரசரை சிறப்புடன் வரவேற்க வேண்டும். எல்லாம் தயாராக உள்ளது அமைச்சரே. திருவாமூர் நகர ஆளும் அரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். இன்று திருநாவுக்கரசரிடம் நான் செய்த தவறுகள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். மன்னா மன்னா, அடியார் பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். எழுந்திருங்கள் மன்னா.
சிவ அடியார்களை துன்புறுத்தியது சிவநிந்தனையாகும். என்னை மன்னித்து அருள வேண்டும். அப்பொழுதுதான் நான் எழுந்திருப்பேன். நீங்கள் திருவெண்ணீர் அணிந்ததும் உங்கள் பாவம் அனைத்தும் நீங்கியது. எழுந்திருங்கள். திருவாமூர் நகராலும் ஆடல் அரசன், ஆனந்த கூத்தன், அடியார்களின் மன்னன், ஆழகால விஷத்தை அருந்தியவன், ஜலந்தாசுரனை சம்ஹாரம் செய்தவன், 8 வீர செயல்கள் செய்து திரு கைலையில் வாசம் செய்யும் அண்ணாமலையின் மன்னன், ஆரூர மந்த அரசன், என் ஐயன் அந்த சிவபெருமானின் அருள் உமக்கு என்றும் உண்டு. நீடித்து வாழ்வீராக. தமிழுக்கு அரசராகிய திருநாவுக்கரசர் திருவாமூரில் சில நாட்கள் தங்கிவிட்டு பின் அங்கிருந்து புறப்படுகிறார். அவர் சிவபெருமான் வீட்டிற்கும் பல பகுதிகளுக்கு சென்று பாடி பணிந்து திருத்தொண்டு புரிந்தார். திருவதிகைக்கு அருகில் உள்ள திருவெண்ணைநல்லூர், திருவாமாத்தூர், திருக்கோவிலூர் போன்ற திருக்கோவில் பலவற்றில் உழவார பணியை தொடர்ந்தார். இவ்வாறு தில்லையில் உழவார பணி செய்து வந்த திருநாவுக்கரசர் சிவபெருமானது திருவருளினால் உமையாளிடம் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் பெற்ற செய்தியை கேள்விப்பட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரை காண வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அங்கிருந்து சீர்காழி புறப்படுகிறார். வணக்கம் ஞானசம்பந்தரே. உழவாரத் தொண்டர் திருநாவுக்கரசர் பெருமான் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் வாருங்கள். வந்து விட்டாரா? அடியார் அவர்களின் ஆசி பெற வேண்டும். ஞானசம்பந்தர் பெருமானுக்கு அடியேனின் பணிவார்ந்த வணக்கங்கள். தாங்கள் எனக்கு அடியேனா? என் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர் அல்லவா என் அப்பரே. தாங்கள் உமையாளிடம் ஞானப்பால் பெற்றவர் அல்லவா? நீங்கள் பாட வேண்டும் என்று இறைவனே ஆசைப்பட்டார் அல்லவா அப்பரே. தங்கள் பாடலை கேட்க வேண்டும் என்று ஈசனே விரும்பினார் அல்லவா? ஆஹா, என்ன ஒரு அற்புத காட்சி! அருள் கடலும் அன்பு கடலும் ஒன்று கூடியது போல் உள்ளதே. திருச்சிற்றம்பலம். அப்பர் மற்றும் ஞான சம்பந்தர் இணைந்து பல திருக்கோயில்கள் சென்று பல தேவார பாடல்களும் பாமாலைகளும் பாடி உழவார பணியை செய்து மக்களை நல்வழிப்படுத்தி இறைவனை அறிய செய்கிறார்கள். அவ்வாறு இருவரும் திருமறைக்காடு திருத்தலத்திற்கு வருகிறார்கள். அங்கு பெருமானே, இந்த திருமறை காட்டில் உள்ள சிவபெருமானை வேதங்கள் வந்து வழிபட்டு சென்றதாம். ஞானசம்பந்தரே, அப்படி என்றால் வாருங்கள், ஐயன் வேதவனதீஸ்வரரை தரிசிக்க செல்வோம். அப்பர் பெருமானே, ஞான சம்பந்தரே, வாருங்கள் வாருங்கள். ஐயா, ஏன் மக்கள் அனைவரும் ராஜகோபுரத்தின் நுழைவாயின் வழியாக செல்லாமல் மேற்கு வாசல் வழியாக உள்ளே செல்கிறார்கள்? ஏதேனும் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? இல்லை ஞான சம்பந்தரே, அது முன்னொரு காலத்தில் எங்கள் ஊரில் எழுந்தருளியுள்ள வேதவனதீஸ்வரரை அந்த வேதங்கள் வந்து அர்ச்சித்தும் பூஜித்தும் சென்றன. அப்பொழுது வேதங்கள் இந்த ராஜவாயிலை திருக்காப்பிட்டு சென்றன. அந்நாளிலிருந்து இந்நாள் வரை கதவு திறக்கப்படாமல் திருத்தாளிட்டு உள்ளது. பின் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய அந்த வாயிலை விடுத்து மேற்கு வாயிலை பயன்படுத்துகின்றோம். அப்பர் பெருமானே, மக்கள் அனைவரும் இறைவனை நேரடியாக சென்று தரிசிக்க தாங்கள் அருள் புரியுங்கள். அப்பரை, தாங்கள் பதிகம் பாடினால் நிச்சயம் தாளிட்ட கதவும் திறக்கும். ஆகட்டும் ஞான சம்பந்தரே. பண்ணின் நேர்
நேர்மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் ஜெய் மறைக்காடரோ பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் ஜெய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை துண்ணமாக திறந்து அருள் செய்வினே கண்ணினால் உமை காண கதவினை துண்ணமாக திறந்து அருள் செய்வினே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஆஹா, இத்தனை காலங்களுக்கு பிறகு எங்கள் எம்பெருமானை நேர்வழியில் சென்று தரிசிக்க செல்வோம். அப்பரே, வாருங்கள் செல்வோம். அந்த வேதவனதீஸ்வரரை தரிசித்து அருள் பெறுவோம். அப்பரடிகளே, இம்மணிக்கதவு அடைக்குமாறு நீரே பாடி அருளுங்கள். இல்லை, அம்பிகையின் ஞானப்பால் உண்ட சிவக்கொழுந்து ஆளுடை பிள்ளை பாடினால்தான் மிகவும் சரியாக இருக்கும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஐயனே, இது என்ன திருவிளையாடல்? நான் பல பாடல்கள் பாடி திறந்த கதவு ஆளுடை பிள்ளையின் ஒரே பாடலில் திருத்தாளிட்டதே. எனக்கு உன் மீது உள்ள பக்தி குறைந்து விட்டதோ? ஆஹா, ஆளுடை பிள்ளையின் ஒரே பாடலில் திருக்கதவு தாளிட்டு கொண்டதே. அப்பர் பெருமானே, ஏன் உங்களது முகத்தில் கவலையும் மனது கலக்கமும் அடைந்தது போன்று உள்ளதே? ஏன் ஐயா? ஒன்றும் இல்லை ஐயா, சற்று மனம் அமைதி இல்லாமல் இருப்பது போல் தோன்றுகிறது. என்னவென்று சொல்ல தெரியவில்லை. அப்பரே, நாம் எல்லாம் முற்றும் துறந்தவர்கள், பந்த பாசத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அப்படி இருக்கையில் ஏன் இந்த மனக்கலக்கம்? சித்திரை வடிவான சிவக்கொழுந்து அவர்களே, தாங்கள் பாடிய ஒரே ஒரு திருப்பாடலில் திருக்கதவும் திருத்தாளிட்டது. ஆனால் நான் பல பாடல்கள் பாடிய பிறகுதானே திருக்கதவும் திறந்தது. ஆளுடை பிள்ளையே, உங்களுக்கோ 9 வயது, எனக்கோ 80 வயது. உங்களைப் போல் ஒரே ஒரு பாடல் பாடியவுடன் பலன் கிடைக்க நான் இன்னும் எத்தனை பக்குவப்பட வேண்டுமோ எனக்கு தெரியவில்லை. அதை அறிந்து கொள்ள
எனக்கு வயதும் இல்லை. அந்த கலக்கம்தான் ஐயனே. நாவுக்கரசரே, நான் பாடிய ஒரே பாடல் போதும் என்று சர்வேஸ்வரனுக்கு திகட்டிவிட்டது. அதனால்தான் திருக்கதவை உடனே திருத்தாளிட்டு கொண்டார். ஆனால் தாங்கள் பாடிய பாடல் எல்லாம் இறைவனுக்கு திகட்டாமல் அதில் மெய்மறந்து விட்டார். அதனால்தான் காலதாமதமாக கதவு திறந்தது. அகிலாண்ட நாயகியின் ஞானப்பால் உண்ட ஆளுடைய பிள்ளையே, தங்களுடன் பேசி என்னால் வெற்றி பெற இயலுமா? ஆளுடைய பிள்ளை அவர்களே, தங்களின் செந்தமிழை கேட்கும் பொழுது தேன் கலந்து அதில் இனிய செந்தமிழும் கலந்து என் இருநூல் கலக்குதையா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இனி பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே. இனி பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே. இனி பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே. சிவமயமே எங்கும் சிவமயமே. சிவமயமே எங்கும் சிவமயமே. சிவமயமே எங்கும் சிவமயமே. ஞானசம்பந்தரே, தங்களை சந்திக்க மதுரை மாநகரில் இருந்து அமைச்சர் குலச்சிறை நாயனார் வந்திருக்கிறார். என்னை காண அவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறார். அவரை உள்ளே அழைத்து வாருங்கள். வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். வணக்கம் அமைச்சர் பெருமானே. என்னை காண இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். மிகவும் களைத்து போயிருப்பீர்கள். சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஆளுடை பிள்ளைக்கும் அப்பர் பெருமானுக்கும் என் முத்தான வணக்கம். ஓய்வெடுக்க நேரமில்லை. எங்கள் மதுரை மாநகரில் சைவ மதம் அழிவை நோக்கி தள்ளப்பட்டு வருகிறது. என்ன ஆயிற்று அமைச்சரே? எங்கள் மதுரை மண்ணில் திருவெண்ணீர் அணிய மக்கள் அனைவரும் அஞ்சி நடுங்குகிறார்கள். சிவநாமம் மக்களின் நினைவிலிருந்து சிதறத் தொடங்கிவிட்டது. எங்கள் நாட்டு மன்னர் சைவத்திலிருந்து சமணத்தில் சேர்ந்தார். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே அல்லவா? பலர் சமணத்தை தழுவினோர், மீதி உள்ளோர் நாட்டை விட்டே சென்று விட்டனர். சமணத்திற்கு மாறாதவர்கள் தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். சிவசிவா, இது என்ன கொடுமை ஐயனே? நாட்டின் அரசாளும் அரசர் மதம் மாறினார். ஆனால் அரசியார் மண்ணையும் நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்தவும் சைவ மதத்தை மீட்டெடுக்கவும் சபதம் எடுத்துள்ளார். அதன்படி உமையாளிடம் தாங்கள் ஞானப்பால் பெற்ற செய்தியை கேட்டு தாங்கள் சைவ மதத்தை மதுரையில் மீட்டெடுக்க முடியும் என்று தங்களை அழைத்து வரச் சொன்னார். அரசியின் ஆணையை ஏற்று யாம் இங்கு வந்தோம். சைவ மதத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவது எனது கடமை. தாங்கள் எங்களுடன் வர வேண்டும். இதை எங்கள் வேண்டுகோளாக உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். ஆளுடை பிள்ளை அவர்களே, நீங்கள் அவசியம் அங்கு செல்ல வேண்டும். ஈஸ்வரன் சித்தம் அதுவாக இருந்தால் அப்படியே ஆகட்டும். அப்பர் பெருமானே, நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நாம் மீண்டும் சந்திப்போம். என்னை ஆசீர்வதியுங்கள். ஆளுடை பிள்ளைக்கு ஐயனின் ஆசீர்வாதம் என்றும் உண்டு. வெற்றி நிச்சயம். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். பின் திருநாவுக்கரசர் திருநல்லூர், திருப்பழனம், திருப்பதிகை போன்ற திருத்தலங்களுக்கு சென்று தன் உளவார பணியை தொடர்ந்தார். இவ்வாறாக திருநாவுக்கரசர் திங்களூரை அடைகிறார். அங்கு வணக்கம் சிவனடியாரே. பார்ப்பதற்கு வெகு தொலைவில் இருந்து பயணம் செய்தது போல் தெரிகிறதே. இந்தாருங்கள், தண்ணீர் குடித்து
சற்று இளைப்பாருங்கள். நன்றி ஐயா. ஆமாம், யார் இந்த திருநாவுக்கரசர்? அவரது பெயரை வைத்து தர்ம செயல் செய்பவர் யார்? அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அவர் சிறந்த சிவ பக்தர். அவருடைய பெயர்தான் அப்பூதி அடிகள். அப்பரின் தரிசனம் பெற்றது யாம் செய்த பாக்கியம். தாங்கள் செய்யும் தர்ம செயல்களை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். உமக்கு அந்த ஈசனின் ஆசி என்றும் உண்டு. அப்பர் பெருமானே, உங்களிடம் ஓர் வேண்டுகோள். கூறுங்கள் அடியாரே. நீங்கள் முதன்முறையாக எங்கள் ஊருக்கு விஜயம் செய்துள்ளீர்கள். சில நாட்கள் எங்கள் இல்லத்தில் தங்கியிருந்து என் குடும்பத்தை பெருமையடைய செய்ய வேண்டும். அன்புக்குரிய அப்பூதி அவர்களே, நான் சர்வேசனை சரணடைந்து அவனது திருக்கோயில்களில் உளவாரத் தொண்டு செய்து வாழ்பவன். நான் எப்படி உங்கள் இல்லத்தில் சில நாட்கள் இல்லை என்றால் ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுடன் நீங்கள் தங்கியிருந்தால் நாங்கள் இப்பிறவியின் பலனை அடைவோம். ஒரு நாள் இல்லை. உங்கள் விருப்பத்திற்காக ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வருகிறேன். உங்களுக்கு என் வீட்டில் ஒருவேளை அமுது படைப்பது நாங்கள் செய்த புண்ணியம் பெருமானே. என் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்ட உங்களது வேண்டுகோளை என்னால் மறுக்க இயலுமா? மிக்க மகிழ்ச்சி பெருமானே. வாருங்கள், செல்வோம். தேவி, தேவியாரே, இங்கே வரவும். அப்பர் பெருமான் வந்திருக்கிறார். வணக்கம் பெருமானே, வாருங்கள், உள்ளே வாருங்கள். இவர்கள் என் துணைவியார். இவன் என் முதல் பிள்ளை மூத்த திருநாவுக்கரசர். இவன் என் இரண்டாம் பிள்ளை இளைய திருநாவுக்கரசர். வணக்கம் அப்பர் பெருமானே, எங்களை ஆசீர்வதியுங்கள். பிள்ளை செல்வங்களே, எழுந்திருங்கள். ஐயன் சிவபெருமானின் ஆசி என்றும் உங்களுக்கு உண்டு. மூத்த திருநாவுக்கரசரே, சற்று இங்கே வா. விரைந்து சென்று நல்லதொரு வாழை குருத்தை அறிந்து கொண்டு ஓடிவா. அப்படியே ஆகட்டும் அம்மா. வாழை இலை அறுக்கச் சென்ற மகன் நாகம் தீண்டி இறந்து விடுகிறார். அதனை அறிந்த அப்பூதி அடிகள் பெரும் வருத்தம் கொள்கிறார். எவ்வாறாயினும் அப்பருக்கு திருவமுது படைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதனை மறைத்து அப்பருக்கு திருவமுது படைக்கிறார். அப்பொழுது வாருங்கள் பெருமானே, வந்து அமுது உண்ண அமருங்கள். உங்கள் மகன் மூத்த திருநாவுக்கரசர் எங்கே? அவனை காணவில்லையே. அவனையும் உணவருந்த அலையுங்கள். அப்பர் பெருமானே, அவன் விளையாட சென்றுள்ளான். நீங்கள் அமிர்து உண்ணுங்கள். அவன் விளையாடச் சென்றிருக்கிறானா அல்லது விண்ணுலகம் சென்று விட்டானா? பெருமானே, என்னை மன்னித்து அருள வேண்டும். அவன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான். இது தெரிந்தால் திருஷ்டி வீட்டில் உணவு உண்ணாமல் சென்று விடுவீர்கள் என்று நினைத்து இதை தங்களிடம் மறைத்து விட்டேன் ஐயனே. உங்கள் மகன் இறந்த துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு எனக்கு அமுது படைக்க நினைக்கிறீர்கள். சிவசிவா, அவனது உடலை எடுத்து வாருங்கள்.
சிறுவயதில் இவனுக்கு நீ தந்த சோதனை என்ன? நாதர் முடி மேலிருக்கும் நகப்பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நகப்பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நகப்பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பாதாளத்தில் குடி புகும் பைகொள் பாம்பே, பாதாளத்தில் குடி புகும் பைகொள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே, பாதாளத்தில் குடி புகும் பைகொள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே, நீயாடு பாம்பே, விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. குற்றமற்ற சிவனாக்கு குண்டலமான குறும் திருமாலுக்கு குடையானாய் பாம்பே, குற்றமற்ற சிவனாக்கு குண்டலமான குறும் திருமாலுக்கு குடையானாய், கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கரவாமல் உள்ளம் களித்தாடு பாம்பே, கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கரவாமல் உள்ளம் களித்தாடு பாம்பே, விளையாடு பாம்பே, விளையாடு பாம்பே, நீயாடு பாம்பே, தடிந்தாடு பாம்பே. பெருமானே, உங்களுக்கு நான் எவ்வகையில் நன்றி தெரிவிப்பேன் என்று எனக்கு தெரியவில்லையே. ஐயனே, நாவுக்கரசரே, உங்கள் நாவால் பாடும் பாடலின் மேன்மையை செவியால் கேட்டிருக்கிறோம், நேரில் கண்டதில்லை. ஆனால் இறந்த பிள்ளையும் உங்கள் இசைக்கு உயிர் பெற்றெழும் காட்சியை நேரில் கண்டோம். நன்றி ஐயனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அந்த ஈஸ்வரனின் கருணை. பெருமானே, தாங்கள் எங்களுடன் தங்கியிருந்து இந்த திங்களூருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இல்லை அப்பா, என் பணி இன்னும் ஒன்று உள்ளது. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆசீர்வதியுங்கள் பெருமானே. அப்பரின் ஆசி என்றும் உங்களுக்கு உண்டு. நான் வருகிறேன். வணக்கம் சிவனடியாரே, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? என் ஐயன் அருள் செய்து வரும் பல திருத்தலங்களுக்கு சென்று விட்டேன். இப்பொழுது கைலாசநாதரின் கைலாய காட்சி பார்க்க கைலாயம் சென்று கொண்டிருக்கிறேன். ஆறுமுகனே இளையவனா, நானும் கூட உன்மகனா, நடக்கிற நடையே கிரிவலமா, தெய்வ சொந்தம் இலக்கியமடா, சொத்து சுகமே மாயமடா, சிவமே மயமே உலகமடா, நமச்சிவாயா நமச்சிவாயா. ஐயனே, நடந்து
நடந்து என் கால்கள் இரண்டும் தேய்ந்து போனாலும் எனது கையை வைத்து ஊர்ந்து கொண்டே கைலாயம் வருவேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம். எனது கைகள் முறிந்து போனாலும் எனது நெஞ்சை வைத்து தேய்த்து கொண்டே கைலாயம் வருவேன். இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. எனது நெஞ்சு இரண்டாக பிரிந்து போனாலும் எனது முதுகை வைத்து ஊர்ந்து கொண்டே கைலாயம் வருவேன். இந்த தள்ளாடும் வயதில் இத்தனை தூரம் வந்த காரணம் என்ன? என் அம்மையப்பரின் தரிசனம் பெற வந்தேன். நீங்கள் இவ்வளவு தூரம் வந்தது வீண். மானிடப் பிறவியில் கைலாய காட்சி கிடைப்பது சாத்தியமில்லாத ஒன்று. எனது உயிரே போனாலும் பரவாயில்லை, என் உயிரிலும் மேலான அந்த சிவபெருமானின் காட்சி பெறாமல் திரும்பிச் செல்ல மாட்டேன். மானிடப் பிறவியில் கைலாய காட்சி வேண்டுமென்றால் இங்கு உள்ள பொய்கையில் மூழ்கி எழுந்திரு, உனக்கு கைலாய காட்சி கிட்டும். அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே. ஆண்டவா, மகேஸ்வரா, இந்த அடியவனுக்கு காட்சி தந்த கருணை கடலே, அருளின் வடிவமே, எளியோருக்கு எளியவனே, என்ன உன் அன்பு! ஐயனே, எனக்கு கைலாய காட்சி கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிகள். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே. திருநாவுக்கரசர் பெருமானுக்கு சித்திரை திங்கள் சதய நட்சத்திரத்தில் சிவபெருமான் நந்தி வாகன சமேதராக விண்ணில் தேவர்கள் மலர் மாறி பொழிய ஐந்தெழுத்து மந்திரம் முழங்க அப்பருக்கு கைலாய காட்சி அளித்தனர். திருநாவுக்கரசராக அவதரித்த வாகீச முனிவர் வேணிபிரானின் திருப்பாத நிழலில் சிவலோக பதவியை பெற்றார். திருக்கைலாய மலையில் தவஞானியாக எழுந்தருளினர். திருநாவுக்கரையன்றன் அடியார்க்கும் அடியன். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாடவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி.
திருச்சிற்றம்பலம். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு நமது இல்லத்தில் நடைபெற்ற உளவாரத் தொண்டர் திருநாவுக்கரசர் என்னும் நாடகம் இனிதே நிறைவு பெற்றது. இறுதியாக ஆசி உரை வழங்க நமது இல்லத்தின் சுவாமிஜி பெருமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு ஒரு சிவனடியார் நால்வரில் ஒருவர் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். நம்ம பேக் ஹோம் பாய்ஸ் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அருமை அருமை அருமை. இது மாதிரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களை குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இது அவர்களுக்குள் உள்ள நல்ல ஒழுக்கத்தை விதைக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற இந்த 650 பேர் ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரண்ட் ஹோம் அண்ட் பேக் ஹோம் வாழ்நாள் முழுக்க இந்த திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையை மறக்க மாட்டாங்க இல்லையா? அதே போல் இந்த கதையில் வர்ற நீதிகளையும் ஒழுக்கத்தையும் மறக்க மாட்டாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய். இது மாதிரி நல்ல விஷயங்களை அடிக்கடி பார்த்து மனசில் நினச்சிட்டே இருந்தாக்கா நம்மளும் நல்லவங்களாகவும், நல்ல பக்தராகவும், நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாகவும், நல்ல இந்திய குடிமக்களாகவும். ஆக இந்த நாடகத்தை தயார் பண்ணி இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து இங்கே இவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் பார்த்தோம். ட்ராமாவில் வாய்ஸ் ரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக இருந்தது, சினிமா பார்க்குற மாதிரி. அதுக்கெல்லாம் பேக் ஹோமில் இருக்க ஒரு டீம் முக்கியமாக காரணமாக இருந்தாலும் அதோட டைரக்டர் இந்த ட்ராமாவோட டைரக்டர் இவர் தான். இவருக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. ஆக பல பேர் இந்த கதையை கேட்டு இன்சிடென்ட்ஸோட சீக்வன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி எங்கெங்கே எந்தெந்த பதிகம் வருது அப்படின்றத பார்த்து அதை பல சோர்ஸ்லேருந்து எடுத்து ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக சுவாமிஜி அவர்களுக்கும் அவர்களுடன் ஒத்துழைத்த பேக் ஹோம் ஸ்டாஃபுக்கும் அதைவிட அருமையாக நடித்த மாணவ செல்வங்களுக்கும் நம் அனைவரதின் சார்பிலும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருநாவுக்கரசரோட ட்ராமா எல்லோரும் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்தோம். ஆனால் மாணவர்கள் இதற்காக ரொம்ப கடினமாக பயிற்சி செஞ்சாங்க. நிறைய பேருக்கு அது தெரியும் தெரியாதா தெரியாது. பட் ஆனால் ரொம்ப டயலாக் எழுதுகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஆடியோவில் அந்த மியூசிக் எடுத்து போடுறதா இருந்தாலும் சரி, மாணவர்கள் அதுக்கு சிக்னரைஸாக கரெக்டாக நிற்கிற பொசிஷன், ஸ்டேஜ் பார்த்தா கரெக்டாக நிற்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி ஃபைனலாக அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் நம்ம செக்ரட்டரி மகாராஜிக்கிட்ட சொல்லி இதை வேறு எங்கேயாவது அரங்கேற்றத்துக்கு நம்ம சிபாரிசு செய்யலாம். மாணவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. நான் சும்மா ஜஸ்ட்டு என்னென்னா கைடு மட்டும்தான். மற்றதெல்லாம் நம்ம சுனில், விஜயேந்திராஜ், அப்புறமா தேர்ட் இயர் பாய்ஸ் 2 பேர், கணேஷ், ஜெகதீஸ்வரன், சிவமணி, ஏனாது, அவங்க தான் ரெகுலராக பார்த்து ரெக்கார்டிங்கு, அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டு, அப்புறம் ஈவன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்
இதுக்கு முக்கியமாக இந்த ஸ்டோரியில் எல்லாம் நம்ம மகாராஜ் தத்பிரபஞ்சி மகாராஜ், அதுக்கப்புறமா பிரம்மஞானஜி மகாராஜ், இவங்க தான் நிறைய அந்த எடிட்டிங்கு எல்லாம் கரெக்ஷன் பண்ணி அந்த புக் எல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸு அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அது போக இதில் யார் யார் ஆக்டிங் பண்ணாங்களோ பசங்களு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெக்கார்டிங் டீம், அப்புறமா எல்லா பசங்களும் எல்லாருக்கும் நன்றி. அது போக இந்த ஆடியோ டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்போ நம்ம மகாராஜ் ஞானஸ்வரூபாஞ்சி மகாராஜ் ஒரு 2 வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சமய குறவர்கள் 4 பேர் சொல்லுவாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டிடியூடு, ஒரு பாவனையை கடவுளோட வச்சுருந்தாங்க. சுந்தரர் வந்து நண்பன், இறைவனை வந்து நண்பனாக ஏற்றுக்கிட்டார். மாணிக்கவாசகர் தலைவன் தலைவி, அது மாதிரியான ஒரு உறவில் கடவுளை அவங்க அப்ரோச் பண்ணாங்க. இவர் வந்து தாசர். அப்பர், திருநாவுக்கரசர் தாசர் தன்னை ஒரு சேவகனாக பாவிச்சுக்கிட்டார். அப்புறம் அடுத்து சம்பந்தர் தன்னை ஒரு குழந்தையாக பாவிச்சிட்டார். இந்த ஞான சம்பந்தருக்கு அன்னையே வந்து பால் கொடுக்குறாங்க, ஞானப்பாலை. அதனால் திருஞான சம்பந்தர், பேரே ஞான சம்பந்தர். அவர் 3 வயசுலேயே பால் கொடுத்துட்டு அது பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பாடுற பாட்டெல்லாம் நான் வந்து எம்ஏ லெவலில் படிக்கிறோம். இந்த 3 வயசு குழந்தை பாடுறத எம்ஏ லெவலில் படிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் ஞானத்தில் சிறந்து விளங்கினார். ராமகிருஷ்ணன் வந்து இந்த கடவுளை நேசிக்கும் போது ஏதோ ஒரு பாவனையில் நேசிக்கணும்னு சொல்கிறார். சாந்த பாவம், இந்த 4 பேருடைய தலைவன் தலைவி பாவம், சேவகன் பாவம், நண்பர், இது மாதிரி இறைவன் வந்து தாய் தந்தையாக ஏற்றுக்கொள்ளுது. நம்ம கடவுளை அப்பரிச்சு பண்ணும்போது ஏதோ ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு பாவனையை வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு அப்போ தான் கடவுளை வந்து நம்ம அடைய முடியும். அதை வந்து ராமகிருஷ்ணன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு. சாந்த பாவம்னா அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் அந்த சாந்த பாவனையை வச்சுருந்தாங்க. அதனால் இந்த 4 பேருடைய வாழ்க்கையும் நமக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டி. இவெல்லாம் படிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதில்ல, அவனுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி பயன்படுது, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் அந்த அவங்களாம் எப்படி வச்சு நம்ம வந்து பயனடையலாம், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சேவனாக எப்படி கடவுளுக்கு சேவை பண்ணுறது அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சேவை பண்ணுறோம். அதனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு ஒளி விளக்காக இருக்குதுன்ட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உளவார தொண்டர் திருநாவுக்கரசர் மேடை நாடக நிகழ்ச்சியினை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. ஆசீர்வதித்த சுவாமிஜி பெருமக்களுக்கும் நன்றி. இறுதியாக ஜெய். जय श्री गुरु महाराज जी की, जय श्री महामाई की, जय श्री स्वामी जी महाराज जी की, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज जी की, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज जी की, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की, जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय. அனைவருக்கும் நமது இல்லத்தில் பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि, गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि, गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि, एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि, गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि, एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि,